வெல்கம் டு கர்நாடகா. அலைக்கு அலைக்கு ஏய் குட்டியான குட்டி கொம்பன் பிரேக்கெலாம் பிடிக்கலாம் பாருங்கள் எங்கே போய் சுருவோன்ட்டு. இப்போ நம்ம அந்த பெங்களூர் டு மைசூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே ஏறி இருக்கோம். இப்போ எல்லாம் அந்த சைடு தான் போயிட்டுருக்கானுங்க. சரி அவன் மேலே ஏறி தொலைச்சிட்டேன். நான் கிராஸ் பண்ணணுன்னு பார்த்தேன், அதனால் சரி நம்ம போயிடுவோம். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ராமு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற டாவணிகர்ன்ற இடத்துக்கு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி நம்ம மைசூரில் முடிச்சிருப்போம். மைசூர் தாண்டி இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்ற இடத்துல விலாகை எண்ட் பண்ணியிருப்போம். இப்போது நாம் அதோடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திராயப்பட்டினம் அப்படின்ற ஊருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. பக்கத்தில் வந்துட்டோம். இப்போது கரெக்டாக ஊட்டியிலேருந்து எடுத்து 209 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. மழை வேறு வந்துட்டு வர மாதிரி இருக்குது, வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். மழை லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகுது, வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சந்திராயப்பட்டினம் அந்த ஊரை தாண்டி அரிசிகரை அப்படின்ற ஊரை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ சந்திராயப்பட்டினால நான் ஒரு ஆரஞ்சு ஜூஸும் ஒய்ஃப் ஒரு லெமன் ஜூஸும் சாப்பிட்டு அப்புறம் வெளியே போய் பலாப்பழம் விட்டாங்க. பலாப்பழம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் ரோடு சரியில்லைங்க, நல்லா இருந்ததுன்னா பரவாயில்ல. ரோடு சுத்தம் மோசம், ஓட்டவே முடியல. 3வது கீரு 4 3 4 அவ்வளோதான். இந்த மாதிரி ஓரளவுக்கு ரோடு இருந்தால் கூட வச்சு அழுத்திட்டு போயிடலாம், அது ஓட்டவே முடியல. ரோடு ஏற்கனவே நல்லா இல்லை, அந்த இடத்துல போய் 3 ஸ்பீடு பிரேக்கர் 4 ஸ்பீடு பிரேக்கர் போட்டு வச்சுருக்கேன். இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டரு ஓட்டியிருக்கேன் அப்படின்னா 228. இது வரைக்கும் 228 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ட்ரிப்பு ஏவரேஜ் 46. மாதிரி யாராவது சைடு இது போட்டிங்கன்னா தயவு செஞ்சு ஆரன் அடிச்சிருங்க. பிரச்சனையாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்மள மாதிரி ஒரு ரைடர் ப்ளஸ் ஜாக்கெட்டு. இது என்ன வண்டி? இந்த ரோடு அடுத்து எங்கே போகணும் அப்படின்னா சிக்மங்களூர் இப்படி போகலான்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அந்த ரோடு ரொம்ப மோசங்க, முடியல. அதுக்காக எந்த வீடியோவும் எடுக்கல. வண்டி வேறு அதிகம் வந்துட்டு இருந்து, இதில் வண்டியும் கம்மியாக தான் வருது, ரோடும் பக்காவாக இருக்குது. சந்திராயப்பட்டினம் டு அரிசிகரை அந்த ரோடு அணில். அப்படியே ஞாபகம் இருக்குங்க, முன்னாடி இருந்து அதே செட்டப்பில் தான் இன்னுமே இருக்குது, எந்த வளர்ச்சி அடையலை. இந்த கிராமத்தோட சாயலே அது ஒரு மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வில்லேஜ் ஏரியா, அதெல்லாம் வில்லேஜ் ஏரியா. நல்லா இருக்க இந்த மாதிரி ஆலமரம்லாம் நம்ம சைடில் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டு வண்டி இந்த சைடு இருக்குது, என்னன்னு தெரியல. அந்த நெல்லில் இருக்கிற வண்டி இந்த சைடு கொஞ்சம் இது அதிகங்க, நெல்லெல்லாம் போடுவாங்க, அது கொஞ்சம் அதிகம். அதை கூட இருக்கலாம். வந்துடுச்சு. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கூட்டிகிட்டு இந்த வண்டியில் வரேன். வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரியல. 99% வாய்ஸ் நல்லா தான் கேட்கும். ஏன்னா உள்ளே எனக்கு எதுவும் ஏர் வரல, நாய்ஸ் இல்லாமல் தான் கரெக்டாக வரும்.
இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த வீடியோவே கட் பண்ணுறதுக்கு மனசே வர மாட்டேது. அவ்வளோ அழகாக இருக்குது. சரிங்க, இந்த ரோடு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் போல். இப்படியே இருந்தால் நான் ஆஃப் பண்ண மாட்டேன், வீடியோவில் இருந்து அதிகமாகிடும். சரிங்க, பார்ப்போம். இந்தா பார்த்தீங்களா, இங்கே பாருங்க போட்டுருக்க ரோடு கும்தான். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இந்த சைடு மட்டும் தான் பார்க்க முடியும். காற்று வேறு ஆப்போசிட்டில் அடிச்சிட்ருக்கு, அதனால் மேபி வின் நாய்ஸ் இருக்கலாம். ஹைட்டு வந்து ஒரு சில சமயம் ஏறி இருக்கும், ஒரு சில சமயம் டவுன் ஆகிருக்கும். அந்த குஷன் சீட்டு ஒன்று வாங்கியிருக்கேன், அதை அப்பப்போ அப்படியே மாற்றி மாற்றி வச்சுட்ருக்கோம் ரெண்டு பேரும். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, பின்னாடி உட்காந்துருக்கலாம் ஒரு மாதிரி ஜம்ப் ஆகுது அப்படின்னா, அதனால் அப்பப்போ அவ்வளோ கூப்பிட்ரு. மழை வேறு வர மாதிரி இருக்குது. மழை வரலைன்னா இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மழை இல்லைன்னா நம்ம ஓடிடலாம் வீட்டுக்கு. சரி, பார்ப்போம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து பெங்களூர் டு மேங்களூர் ஹைவே. செம்மையாக இருக்குது ரோடு, வச்சு அழுத்திட்டு இருக்கேன். 80 80 80 80 90ன்ட்டு ரோடு அழகாக இருக்குது. இது லாஸ்ட் டைம் நான் வந்திருக்கும்போது வந்து இந்த இடத்துல வேலை, அதாவது இன்னும் முடியாத கண்டிஷனில் வந்து, இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு சூப்பராக இருக்குது. ஒரு 50 கிலோமீட்டருக்கு இந்த ஹைவே இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 90 கிலோமீட்டருக்கு பக்கமான ரோடு இருக்குது. நம்ம வந்து ஒரு 300 ஓவராலாக வந்து நம்ம 400 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணணும். அதில் வந்து அந்த ஊட்டி டு மைசூர் அந்த ரோடு பக்கா, அது எதுவும் பிரச்சனையே இல்லை. அது ஃபாரஸ்ட் ரூட்டாக அங்கே ஸ்லோ பண்ணணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பீடு பிரேக்கர்லாம் இருக்கும், அந்த ரோட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. மைசூர் டு அரிசிக்கரை வரைக்கும் ரோடு ஒரு மாதிரி தாங்க. மைசூர் டு சந்திராயப்பட்டினம் டு அரிசிக்கரை ஓகே, அரிசிக்கரை டு இது வரையும் ஃபுல்லாக பைபாஸ் இருக்குது. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 50-60 கிலோமீட்டர் மட்டும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அப்படிக்கு நமக்கு ஹைவே இருக்குனால இன்னும் பிரச்சனை இல்லை, 80லேயே அப்படியே போய்க்க வேண்டியதான். மழை வர மாதிரி இருக்குது, வராத மாதிரி இருக்குது. அங்கே பாருங்க எல்லாம் கருத்து கிடக்கு, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கேமராலேயும் சார்ஜ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்படி போகுதுன்னு தெரில, இந்த மேங்களூருக்கு இந்த வழியும் தெரியல. அரிசிக்கரை ஒரு பெரிய ஊர், நான் வந்த வரைக்கும் இதெல்லாம் பிரச்சனை ஊர். அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு கிளைமேட்டு, அவ்வளோ செம்மையாக மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்பா அது என்ன ஹில்ஸ்ன்னு தெரில, இந்த என்னது சிர்சியா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, மேபி அதாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. பக்கா அதோட பயங்கரமாக கருக்குது. மழை வந்துச்சுனாலும் பரவாயில்ல, மழை வரலைனாலும் பரவாயில்ல. மழை வந்துச்சுனாலும் நம்மக்கிட்ட ஃபுல்லாக ரைடிங் கேர்ஸ் இருக்குது, ரைன் லேயர்ஸ்லாம் இருக்குது, அதில் வச்சு போட்டுக்கலாம். சரிங்க, பார்ப்போம். கடூருக்கு தான் 6 கிலோமீட்டர் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது கடூர் போயிட்டோம்னா அங்கேருந்து பக்கமான ரோடு இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, இது என்ன ஊர்,
அதாவது கடூருக்கு அப்புறம் அஜம்பூர்னு சொல்லிட்டு ஒரு இடம். கடூருக்கு அப்புறம் பீரூர்லேருந்து அஜம்பூர்லேருந்து டாவணிகரை போகிற வழியில் போயிட்டுருக்கோம். இப்போது இது வரைக்கும் 342 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஃபுல் டேங்க் அடிச்சிட்டோம்னா குளியில் விட்டாலும் அவ்வளோவா நமக்கு அந்த ஜம்பிங் இருக்கிறதில்ல. இன்னும் ஓட்டிங்கன்னா இன்னும் ஒரு 100-150 கிலோமீட்டர் கூட ஓட்டலாம். அந்த அளவுக்கு பாடியில் டயர்ட் ஆகலை. அந்தளவுக்கு பாடியில் எதுவும் டயர்ட் ஆகலை. இன்னும் நம்ம வந்து ஒரு டாவணிகரை 80னா ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அப்படின்னா இன்னும் ஒரு 65. இங்கே 340ன்னு வச்சுக்கலாம். 340 + 65 கரெக்டாக 405 கிலோமீட்டர் ஓட்டுவோம். இன்னும் மதிய சாப்பாட்டுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டாக அங்கே நின்று அப்படியே லைட்டாக கடி மட்டும் சாப்பிட்டு ஒரு பாதாம் பால் ஒன்று குடிச்சிட்டு கிளம்பிட்டா. நான் வீட்டில் சமைச்சு வச்சுருக்காங்க அங்கே மாமியார் வீட்டில். இப்போ மாமியார் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒய்ஃபோட அம்மா வீட்டுக்கு. பார்த்தீங்களா நல்லா இருக்கா? யார் சரி நீ நல்லா இருக்கு. வா நிறுத்தா போலாமா? ஏய் நல்லா இருக்குல்ல. விதவிதமான கொக்குகள்லாம் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல? செம்மையாக இருக்கு. பின்னாடி பாரு. நல்லா இந்த ஜூன் ஜூலையெல்லாம் நல்லா மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா ஏகப்பட்ட தண்ணி அந்த எட்ஜ் வரையும் நிற்கும். கடல் மாதிரி இருக்கும் அப்படியே தண்ணி. இப்போ பார்த்தோன்னா மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. மழை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த சைடு வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கணும் நம்ம சிக்மங்களூர் அந்த சைடு தான் போகணும். இங்கெல்லாம் எதுவும் இல்லை. எல்லாம் ஃபுல்லாக வயக்காடு தான், நம்ம தஞ்சாவூர் மாதிரி. இந்த தடவை எங்கேயா வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி மாமா சொல்லியிருக்காப்புல. வாய்ப்பு இருந்தால் எங்கேயா போயிட்டு வருவோம். ஒரு பெண்டு ஒன்று வரும் பாருங்க. அந்த பெண்டில் லாஸ்ட் டைம் ஒரு தடவை நான் என்ஃபீல்டில் வந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஃபஸ்ட்டு தடவை ஒரு தடவை என்ஃபீல்டில் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய SP 125 வந்திருந்தேன். இப்போ தேர்ட் டைம் CB 350 ஹைனஸில் வரேன். அந்த ஃபஸ்ட் டைம் என்ஃபீல்டில் வரும்போது பயங்கரமான சம்பவம். ஒரு டர்னிங் ஒன்று இருக்கும். அது நைட் டைமில் வந்தனால நமக்கு தெரியல. சல்லுன்னு விட்ருப்பேன். ஒரு அந்த ரோடு விட்டே வெளியே விட்ருப்பேன் வண்டியை. அந்தளவுக்கு ஒரு கிடையாது. தேங்க்யூன்னு போட்டிருக்காங்க. நமக்கு எதுவும் முக்கியல. தேங்க்யூண்ணா தேங்க்யூ, அவ்வளோதான். சரிங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லணும் பாருங்கள். ட்ரிப்பு A ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோன்னா 44.7. இப்போ வண்டி ஓவராலாக 4470 கிலோமீட்டர் ஓடிச்சு. 5500 சர்வீஸ் பண்ணணும். இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம்னா அடுத்த மாதம் ஒரு கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 5500 தான் 6500 சொல்லுவாங்க. அப்படி தான் முன்னாடியே பண்ணிக்கலாம். கம்ஃபர்ட் தாங்க அந்த வண்டியில். என்னடா பண்ணுறா கூட சீரான ஹல்லி. ஸ்பீடு நான் 80 மேலே எங்கேயுமே தாண்டல. அந்த பைப்பஸ் மட்டும் ஒரு இடத்துல கிடச்சிது, கடூர் அந்த இடத்துல. அங்கே மட்டும் அடித்தேன், ஒரு 90 அடித்தேன். மற்றபடிக்கெலாம் 70 80 70 80. மேக்ஸிமம் ஸ்பீடே 70-80 தான். நான் வந்துட்டு இருந்தேன். ஏதோ ஃபாரஸ்ட் ஏரியா போல். இந்த இடத்துல தான் இப்படி சாத்திருப்பேன். செம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு லோட்ருப்பேன். ஏதோ ஃபாரஸ்ட் ஏரியா போல். வா விடுச்சுட்டு இந்த விண்மில்லுக்கும் இந்த தண்ணி தேங்கிறதுக்கும் செம.
அழகு கல்கரை. பரவாயில்லைங்க, சரி நல்லா மழை வந்துருக்கும் போல. பக்கா சரிலாம் மாடு மேய்ச்சிட்டு இருக்கு. இது ஒரு அனுபவம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, சன்னகிரிக்கு இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது. தாவணிகரைக்கு 71. இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. முன்னாடி பாருங்க, செம்மையாக அவ்வளோ மழை வர மாதிரி இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியவில்லை. இங்கே வெயில், அந்த சைடு செம்மையாக கருகிட்டு இருக்கு. மழை வரத்துக்கு 90% வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டோம், அங்கே லைட்டாக மழை பெஞ்சு நின்றுச்சாம்மா. பார்ப்போம் அப்படின்ட்டு. மழை வந்துச்சுன்னா நம்ம ஏன்னா பிளாக் தான் பண்ண முடியாது. இந்த ஊர் பேர் வந்து சன்னகிரி. சன்னகிரி அப்படின்னா சின்ன மலை அப்படி தான் நினைக்கிறேன், தெரியல. நான் ஏதோ நடிச்சுட்ருக்கேன். சரிங்க, அவ்வளோதாங்க. ஒன்று எதுக்கு இந்த லாங் ட்ரிப் அப்படின்னா, இங்கே வந்து எந்த சுற்றி பார்க்குறதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. என்னுடைய திருமண நாள்னால இங்கே வந்து ஒய்ஃபோட அம்மா வீட்டுக்கு வரலான்ட்டு அப்படியே வந்தேன். அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சா வண்டி எடுக்கலை. மீன்ஸ் லாங் எதுவும் ட்ரிப்பு எதுவும் பிளான் பண்ணல. எலெக்ஷன் முன்னாடி பிப்ரவரி மார்ச் அப்போ கூட தான், அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். சரி, நமக்கு வந்தால் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்றதுக்காகவும், சரி சப்போஸ் நம்ம லடாக் ஏதாவது போகிற மாதிரி இருந்தால் என்னன்னு தெரியல, கிளம்புது சொல்லும் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த வண்டியில் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓட்ட முடியும், நம்ம பாடி கண்டிஷன் எப்படி என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அவ்வளோதான், இதுதாங்க ரீசன், வேறு ஒன்றும் இல்லை. சித்திரதுர்கா மெயின் ரோட், சன்னகிரி. நமக்கு லெஃப்டில் ரோடு புரியும், அவ்வளோதான். நான் எவ்வளோ தூரம் தான் தெரியல. இதேதான் மனப்படமே போச்சுங்க இந்த ரோடெலாம். இங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ பெரிய ஹோட்டல் ஆச்சு. இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. Probably 205 Davangere 54. மணி 3 ஆகுது. சரிங்க, அப்படியே அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நான் ஓட்டின வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட 4500 கிலோமீட்டர் வந்துருச்சு. ஓட்டின வரையும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நம்ம பாட்டு ஓட்டலாம். ஃபியூல் மைலேஜும் நல்ல மைலேஜ் 44. அப்புறம் டயரு பின்னாடி கொஞ்சம் பெருசாக இருக்கனால நமக்கு பள்ளமேடு விட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. முதுகு வலியும் எதுவும் பிரச்சனை இல்லை. அப்படி இதே அந்த வண்டியில் வந்ததுன்னா போட்டு படுத்து எடுத்துருவோம் ஜங்குன்னு. ஏன்னா அந்த வண்டியும் குறை சொல்லக்கூடாது. அந்த வண்டினா SP 125 சொல்கிறேன். ஏன்னா அது கம்யூட்டிங் பைக்கு, அதை வச்சு நாங்களாம் போக முடியாது. இது வேறு கேட்டகரின்னு வைங்க. சரிங்க, வண்டி குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, பக்கா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்த ரூட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஊட்டியிலேருந்து கிளம்புனேன். ஊட்டியிலேருந்து கல்லட்டி, மஸ்னகுடி, தெப்பக்காடு வழியாக குண்டல்பட்டு, மைசூர் வரைக்கும் வந்துட்டேன். அப்புறம் மைசூர்லேருந்து அவுட்டர் ரிங் ரோடு பிடிச்சி ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீரங்கப்பட்டினான்னு ஒரு ஊர், ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கப்பட்டினாலேருந்து சந்திராயப்பட்டினான்னு ஒரு ஊர். ஸ்ரீரங்கப்பட்டினம், சந்திராயப்பட்டினம். அப்புறம் சந்திராயப்பட்டினம்லேருந்து கடூர், பிரூர் அப்படின்னு பேரும். கடூர்லேருந்து பிரூர் வந்தேன். பிரூர்லேருந்து அஜம்பூர்,
அஜம்பூர்லேருந்து சன்னகிரி, சன்னகிரியிலேருந்து தாவணிகரை போயிட்டு அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே விளாக்கில் எதுவும் இல்லை. நான் ஒரு 30 மினிட்ஸும் நான் வீட்டுக்கு போயிடுவேன். மறுபடியும் இங்கே ஏதாவது வெளியே போனேன் அப்படின்னா இன்னொரு வீடியோவை எடுத்து போடுறேன். இல்லைன்னா இதையோடு முடிச்சுக்கலாம். ஃபுல் டே ரெஸ்ட்டு தான் எனக்கு. நான் ஒரு 2 நாளைக்கு சனி ஞாயிறு ஃபுல் டே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தான் இருக்கேன். மறுபடியும் இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். ஓரளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.